குருவே துணை, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவைகளை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மிக முக்கியமான தேவை? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை பணம், காமம், சக மனிதர்களோட அரவணைப்பாக இருக்கக்கூடிய. யாருமே சக மனிதர்களோட அன்பாக ஆதரவாக இருக்கிறதே கிடையாது. இது இந்த கல்வியும் சொல்லித்தரதும் இல்லை. ஏதோ எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் சக மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பழகக்கூடிய, அன்றாடம் ஆள்களை சந்திக்கக்கூடிய மனிதர்கள், ஒரு பஸ் ஸ்டாண்ட், ட்ரெயின், வண்டி போக்குவரத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், யாராக இருக்கட்டும். அவங்கக்கிட்ட நம்ம எப்படி முதல்ல பழகணும். ஒரு தெரியாத நண்பர்களிடம், புதிய நண்பர்களிடம், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நண்பர்களிடம் எப்படிலாம் பழகணும், பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதன் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, யாரையும் விமர்சிக்காதீங்க, கண்டிக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களும் நம்மளை விமர்சிப்பாங்க அப்படின்னு மறந்துடுறோம். அது நமக்கு தெரிய வரும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ, அதே மாதிரி நம்ம யாரை தான் விமர்சிக்கிறோமோ அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்து, கண்டிக்காதீங்க, யாரையும் கண்டிக்காதீங்க. இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது. அதை அனுபவிக்கணும். நல்லதோ கெட்டதோ அவங்க அனுபவம் மூலமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காண்டி யாரையும் கண்டிக்கக்கூடாதா? வீட்டில் தவறுகள் செய்யக்கூடிய குழந்தைகள், நம்ம கீழே இருக்கவங்கள கண்டிக்கக்கூடாதா அப்படின்னா அது அப்படி இல்லை. அவங்க தவறுகளை சுட்டி காட்டுங்க. நாளடைவில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு நம்ம போட்டு கண்டித்தோம் அப்படின்னா மேலும் மேலும் அந்த தவறுகள் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வற்புறுத்தாதீங்க. அவர் மேலே கொண்டு போய் நம்மளோட கருத்துக்களை திணிக்காதீங்க. ஸோ எடுத்து சொல்லலாம், தவறுகளை சுட்டி காட்டலாம், கண்டிக்காதீங்க. நம்ம கண்டிக்க நம்மகிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க மக்கள். அதனால் கண்டிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையும் குறை சொல்லாதீங்க. அவரவர் நிலையில் அவரவர் சரியே. நம்ம பார்வையில் வேணால் அது தப்பாக தெரியலாம். ஸோ அவங்களுக்கு அது சரியாக இருக்கும். அதை போய் நம்ம எதுக்கு குறை சொல்லணும்? ஸோ யாரையும் குறை சொல்லாதீங்க. அவங்க தப்பு பண்ணுறாங்களோ சரியாக பண்ணுறாங்களோ அதுக்கான பலன் அவங்களுக்கு தான் கிடைக்க போதே தவிர நமக்கு கிடைக்க போகிறதில்லை. அவங்களுக்கு குறை சொல்லி அதில் பங்கு நம்ம எதுக்கு வாங்கிக்கிறோம்? ஸோ யாரையும் குறை சொல்லாதீங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம போய் அங்கே போய் குறை சொல்கிறோம், புறம் பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அது நம்ம போய் திருப்பி மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் இப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற சூழ்நிலை வரும். அது தேவையில்லாத வருத்தங்களை கொண்டு வரும். உறவுகளிடையும் நண்பர்களிடமும் அது பகையை வளர்த்துவிடும். ஸோ இந்த பழக்கம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முயற்சி பண்ணால் நல்லது. இது எல்லாத்துக்குமே நல்ல பயனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசுகிறதுல சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நானும் என்ன போக கொஞ்சம் திருத்திக்கிறேன். ஸோ தவறுகள் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னையும் சரி பண்ணிக்கிறேன். நம்மளால் முடிஞ்சளவு இந்த சமுதாயத்தில் நல்ல கருத்துக்களை தெரிவிப்போம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். ஸோ இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமையும். தவறுகள் பண்ணுறவங்க மனுஷங்க தான், அது இயல்பு.
இருந்தாலும் நம்மளோட சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. எல்லோரும் கடைப்பிடிச்சு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக 3 பாயிண்ட்டையும் நான் ரிப்பீட்டாக ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல, யாரையும் விமர்சிக்காதீங்க, கண்டிக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. இந்த 3ஐயும் தவிர்த்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய மாற்றம் சந்திப்பீங்க. நல்ல மாற்றம். வணக்கம்.